ஹலோ வெல்கம். இன்னைக்கு இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா அருண் மாதேஸ்வரன் அவங்க டைரெக்ஷனில் டிசி. இந்த படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ்க்கு ஃபஸ்ட்டு ஆஸ் ஆக்டராக நடிச்சிருக்கிறாரு. அவரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். லோகேஷ் படத்தில் பேர் வந்துட்டு தேவதாஸ். அப்புறமா அவங்க கூட்டாளியெல்லாம் இருப்பாங்க. அவங்க கீழே வந்துட்டு அரசுன்ட்டு அவங்க கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க இவங்கெல்லாம். இவங்க பிளான் போடுறாங்க, இந்த மாதிரி போலீஸ் போடும் போதே கன்ஸ் எல்லாம் திருடி பிளாக் மார்க்கெட்டில் விற்றுலாம் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு இந்த படத்தோட கதையாக போகும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஓகேயாக தான் போகும், கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபிலிம் ஃபுல்லாக வைலன்ஸ் இருக்கும், நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும். இது 18+ மூவி தான், ஆனாலும் ரொம்ப கெட்ட வார்த்தை இருக்கும் இந்த படத்தில். ஆக்டிங் வைஸ் பார்க்கணுன்னா லோகேஷ் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. அவர் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு இவர். இந்த படத்தில் சஞ்சனா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன ரோல் தான், ஆனாலும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அம்மா வாமிகா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா மெயினாக இந்த படத்துக்கு வந்துட்டு அனிருத்து. அவங்களும் குத்த எப்படி எலிவேட் பண்ணமோ அந்த சீன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த சீன்ஸ்க்கும் அந்த பிஜிஎம்க்கும் ரெண்டு ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட ஒர்க் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சவுண்டிங்கும் ரொம்ப நல்லா, சவுண்ட் மிக்சிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ விஷுவல்ஸும் பார்த்தீங்கன்னா கிராண்டான விஷுவல்ஸ் தான். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சினிமோகிராஃபி அதே தான். ஸோ இன்டர்வல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க படத்துலேயே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்டர்வலில் கிளைமேக்ஸும். அப்புறமா ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.